கலந்து கொண்டார்கள். இந்த மாதிரியான செய்திகள் வந்து இன்னைக்கு நம்ம பகிர்ந்து உலக திருக்குறள் பேரவை இது சென்னை கிளை. தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இப்பொழுது நூற்றாண்டு விழா கண்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது தலைவராக இருக்கின்ற தவத்திரு பொன்னம்பல அடிகளார் அவர்கள் வழிநடத்துதல் படி நாங்கள் அனைவரும் பொறுப்பாளர்கள் அனைவரும் இந்த செயல்பாட்டினை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். உலக திருக்குறள் பேரவை சென்னை கிளையின் தலைவராக இருந்து தொண்டு செய்து வருகிறேன். சுமார் 25 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மன்றம் பல ஆண்டு விழாக்களை கண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் பெரும்பாலும் தவத்திரு பொன்னம்பல அடிகளார் முன்னிலையில் சிறப்பான ஆளுமைகளை வைத்து நாங்கள் ஆண்டு விழா கொண்டாடி கொண்டு வருகிறோம். இப்பொழுது உலக திருக்குறள் பேரவையின் சென்னை கிளையின் செயலாளராக பேராசிரியர் கலை செழியன் கவனக செம்மல் அவர் இப்பொழுது செயலாளராக 5 ஆண்டுகளாக தொடர்ந்து சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வருகிறார். என் பக்கத்திலே இருப்பவர் அவர்தான். அடுத்து செயலாளர் அவர்கள் ஓரிரு கருத்துக்களை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா ஆதர்ஷ மகளிர் கல்லூரியில் பேராசிரியராகவும் பணி ஓய்வு பெற்ற பிறகு பக்தவச்சலம் நினைவு மகளிர் கல்லூரியில் முதல்வராக இருந்து பணி ஓய்வு பெற்றவள். நான் பணியாற்றும் காலத்திலிருந்தே புரசைவாக்கத்தில் 3 மன்றங்களை நடத்தியவள். இப்பொழுது இந்த மன்றம் மட்டும்தான் தொடர்ந்து அந்த காலத்திலிருந்து நடத்தி கொண்டு வருகிறேன். சிறுவர்களுக்காக ராட்லர் தெரு நூலக வாசகர் வட்டத்தில் தலைவராக இருந்து 3 பள்ளிகளிலிருந்து மாணவர்களை அழைத்து வந்து அவர்கள் ஒப்புவித்தல் போட்டி, பிற துறை சார்ந்த சான்றோர்கள் எல்லோரும் இருந்து அவர்களுடைய ஒத்துழைப்பால் அந்த மன்றம் நடத்தி கொண்டிருந்தோம். திருவள்ளுவர் பைந்தமிழ் இலக்கிய மன்றத்தின் தலைவராக பேராசிரியர் இயேசுதாசனும் துணைத் தலைவராக நானும் 18 ஆண்டுகள் தொடர்ந்து தொண்டாற்றினோம். ஆனால் கொரோனாவால் அந்த 2 மன்றங்களும் இப்பொழுது செயல்படவில்லை. இப்பொழுது இந்த மன்றத்தின் தலைவராக பேராசிரியர் கஸ்தூர் ராஜாவாகிய நானும் செயலர் கலை செழியன் அவர்களும் ஒவ்வொருவரும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். வணக்கம். கவனகர் முனைவர் கலைச்செழியன். உலக திருக்குறள் பேரவை சென்னை கிளை தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு திருக்குறள் அமைப்பாக திகழ்ந்து வருகிறது. பெயர் சுட்டினால் தெரியும் அளவிற்கு தொடர் இயக்கத்தின் மூலம் அந்த பெருமையை பெற்றுள்ள அமைப்பு உலக திருக்குறள் பேரவை சென்னை கிளை. பேராசிரியர் முனைவர் கஸ்தூரி ராஜா அவர்கள் தலைமையில் அடியேன் செயலாளராகவும், மதுரகவி மரத்தமிழன் அவர்கள் இணை செயலாளராகவும், இலக்கிய மாமணி ராமமூர்த்தி அவர்கள் பொருளாளராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இங்கே செயற்குழு உறுப்பினர் கவிஞர் குருசங்கர் கனகராஜ் அவர்கள் மேடையிலே இருக்கிறார். அதைத் தொடர்ந்து துணைத் தலைவராக நம்முடைய முயற்சி முருகேசன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். இந்த பேரவையின் வழக்கறிஞர் ராஜேஷ் ஐயா அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்துனராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் கருஞ்சட்டையார் என்றாலே திகழக்கூடிய ஐயா அவர்கள். அடுத்ததாக இந்த அமைப்பின் துணைத் தலைவர்கள் ஒருவராக இருப்பவர் வழக்கறிஞர் பாலசீனிவாசன் அவர்கள். ஆகியோர் இந்த மேடையிலே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆய்வரங்கம் மாதந்தோறும் முதல் திங்கட்கிழமை இந்த ஆய்வரங்கம் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று நடைபெற்றது 261வது ஆய்வரங்கம். பேராசிரியர் முனைவர் விமலா அண்ணாதுரை அவர்கள் வள்ளுவம் போற்றுதும் என்ற தலைப்பிலே மிக சிறப்பான செப்பமான சிறுமையான பொழிவை வழங்கியிருக்கிறார்கள். பல்வேறு கருத்துக்களை, புதுமையான கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்திருப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு நிறைவை தந்ததாக அமைந்திருக்கிறது. நம்முடைய துணைத் தலைவர் முயற்சி முருகேசன் அவர்கள் நன்றி உரையில் குறிப்பிட்டது போல அவர்கள் இந்த பொழிவை மிகவும் சுவைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதுவே இந்த பேரவையின் இன்றைய பொழிவின் சிறப்பாக நான் கருதுகிறேன். ஒவ்வொரு ஆளுமைகளும் ஒவ்வொரு துறையிலே சிறந்து விளங்கக்கூடியவர்கள் அனைவரும் இணைந்து இந்த பேரவை நடத்தி கொண்டு இருக்கிறோம்.
பள்ளிக்கூடம் படித்தாலுமே எல்லாமே அடங்கியதான் திருக்குறள். இப்ப எங்கேயுமே இல்லாத வசதிகள் இல்லை, எங்கேயுமே இல்லாதது என்று ஆங்கில அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு கருத்து தொடர்ந்து எடுத்துக்கொண்டே செல்ல வேண்டிய காலகட்டம் தான். எந்த ஒரு கருத்தும் நாம் திரும்ப திரும்ப சொல்லவில்லை என்றால் அது மங்குவது இயல்பு. திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். அப்படி ஓங்கி ஒலித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு காலையிலே தமிழக அரசு 122 பள்ளி மாணவர்களுக்கு 122 பேரும் 1330 குறட்பாக்களை மனப்பாடம் செய்தவர்கள் தமிழக முழுமையும் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் 15,000 ரூபாய் தமிழக அரசினுடைய பரிசு தொகையை பெற்றிருக்கிறார்கள். அது இன்று காலை தான் நடைபெற்றது. எனவே தமிழ்நாடு முழுமையும் வலைத்தமிழ் என்ற ஒரு அமைப்பு பார்த்தசாரதி அவர்கள் மிகச்செப்பமாக கட்டமைத்து இருக்கிறார்கள். அப்புறம் அடையாறு திருக்குறள் சங்கம், எத்தனையோ சங்கங்கள் அமைப்புகள் தமிழ்நாடு முழுமையும், தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி இந்தியா முழுமையும், அதையும் தாண்டி உலகம் முழுமையும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க கூட்டமைப்பு திருக்குறளுக்கெல்லாம் மாநாடுகள் நடத்தி அமெரிக்காவில் திருக்குறளை ஒப்பிக்கக்கூடிய திருக்குறள் கட்டுரைகள் எழுதக்கூடிய மாணவர்களை உருவாக்கி கொண்டு வருகிறது. ஏன் இதை இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் எழுதிய கட்டுரைகளுக்கு நடுவராக நானும் செயல்பட்டு இருக்கிறேன். எனவே உலகம் முழுமையும் இந்த திருக்குறள் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. சில இடங்கள் பட்டி தொட்டிகளில் கூட நாம் நினைத்து பார்க்க, நான் அண்மையிலே ஒரு ஊருக்கு செல்லுகிறேன், அந்த தேநீர் கடையிலே அவர் திருக்குறளை எழுதி வைத்திருக்கிறார். எனவே அங்கெல்லாம் சென்றிருக்கிறது. மேலும் செல்ல வேண்டும், பரவ வேண்டும் என்ற ஒரு பேர் அவாவில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நடைபெறும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். வணக்கம். நன்றி.